ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோஃபு டிக்கா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த ரெசிபிக்கு 2 டோஃபு க்யூப்ஸ் எடுத்திருக்கேங்க. இது நாமினல் டோஃபு க்யூப்ஸ் தான் இது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் 2 டோஃபு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டோஃபு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் ஸ்டிக்ஸ் அப்புறம் வெஜ் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்க்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், ஏன்னா டோஃபு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ லைட்டாக கட் பண்ணி அழகாக இதை ஹேண்டில் பண்ணணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்ஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மேரினேட் பண்ணுறது தாங்க. ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் தனியாக போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேரினேட் பண்ணணும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கர்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கூடவே சால்ட் 1/2 டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கொரியாண்டர், ஜீரா எல்லாமே 1 டீஸ்பூன், கடைசியாக மேத்தி லீவ்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், அதாவது 1/2 லெமன் இருந்தால் போதுங்க. நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணனால ஸ்பைஸுக்கு நம்ம நார்மல் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேரினேட் பண்ணுறதும் பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணுங்க, ஏன்னா டோஃபு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பன்னீரெல்லாம் பெரட்டுற மாதிரி இதை பெரட்டினீங்க அப்படின்னா டோஃபு உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா எடுத்து லைட்டாக இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஆயில் இட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸுங்க, எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா லைட்டாக டோஃபு எடுத்து இந்த மாதிரி ஒன்றா அந்த ஆயில் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும், குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ கொஞ்சம் குக் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது லைக் அரவுண்ட் 2 to 3 மினிட்ஸ் ஆகுங்க ஈச் சைடு குக் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. நம்ம நார்மலாக கரண்டியை வச்சு பெரட்டுற மாதிரி இது பெரட்ட முடியாதுங்க. ஒரு டோஃபுவாக தான் நம்ம ஃப்ளிப் பண்ணி விட முடியும். ஸோ இது நீங்கள் குக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காதுங்க. ஸோ இது குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடாயில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா சைடும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ எல்லா சைடும் இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டோஃபுவில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. நம்ம பன்னீரில் இருக்கிறத விட இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பருப்பு சாதம், அப்புறம் கீ ரைஸ், இல்லை வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது சைட் டிஷ்ஷாக இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஸ்டார்டராக பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணும் போதும் இதை ஸ்டஃப் பண்ணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அதே நம்ம கட் பண்ணும் போது எவ்வளோ சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி சாஃப்டாக தாங்க இருக்கும். நம்ம இது ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்டியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.